ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் வாயில் வச்சோனையுமே கரையக்கூடிய பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அல்வா செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நான் பருப்பு அளந்த கப்லேயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு பருப்பை நல்லா ஊற வச்சுக்கணும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடுபடுத்தினா போதும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னா 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கடாயில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். நெய்லையே நல்லா கோதுமை மாவை வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். கோதுமை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா மாவு கூட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இந்த நெய்யில் சேர்த்துடணும். நெய்லையே நல்லா பாசிப்பருப்பை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த பாசிப்பருப்பு அல்வாவுக்கு கலர் எதுவும் சேர்க்காம தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா விருப்பமான ஃபுட் கலர் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க. நெய்யிலேயே நல்லா பாசிப்பருப்பை வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியையும் இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கணும். இந்த தண்ணியிலேயே பருப்பு நல்லா வெந்துடும். இது கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம ஊற்றிருக்க சர்க்கரை தண்ணியே பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கரைஞ்சிரும். பருப்பு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு நெய் எடுத்திருந்தேன். கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நெய் அதிகமாக சேர்க்கும்போது அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கணும். இந்த அல்வாவில் நமக்கு பிடிச்சமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வருது. இதுதான் சரியான பதம். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.